என் பேர் சக்தி பிரியா. நான் எம்கேபி நகர்லேருந்து வரேன். சிற்பிகள் ஐஎஸ்சி அகாடமியில் நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது எப்படின்னா எனக்கு வந்து படிக்க எழுத எதுவுமே தெரியாது. லைக் ஃபுல்லாக நான் வந்து எல்லாமே நான் வந்து அண்டர் பண்ணுவாங்க. லைக் நீ வந்து படிக்க மாட்ட, உனக்கு வந்து படிப்பு வராது, உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு செவத்துக்கு சொல்லி கொடுத்தா கூட அது கேட்கும் மாதிரி அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் அதெல்லாம் தாண்டி எங்கள் அம்மா வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த பொண்ணு நான் எப்படி படிக்க வைப்பேன், லைக் ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூட் கிடைக்காதான்னு ப்ரே பண்ணிகிட்டே வரும்போது எங்கள் அம்மா வந்து அந்த சைட் பார்க்கும்போது அப்போது இந்த அகாடமி எங்கள் அம்மா பார்த்து என்னை சேர்க்கும்போது நான் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் வந்தேன். இப்போ வந்து இந்த அகாடமியில் வரும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. லைக் நீ எப்படி பண்ணணும், நீ நல்லா படிக்கிற, நீ இன்னும் கொஞ்சம் படிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. லைக் நீ உன்னால் முடியும், நீ என்ன வேணால் பண்ணலாம், உன்னால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. சண்முகமனா இருக்கட்டும், சத்யசனாவும் இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எந்த முகசுலிக்கும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒன்று கற்றுக்கணுன்னா அதுக்கு வந்து ரொம்ப நாள் ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப ஸ்லோ லேர்னரு. ஸோ இங்கே வந்து ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப காமாகவும் கோவப்படாமல் எதுவுமே சொல்லாமல் உனக்கு வரும், நீ பொறுமையாக படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிடுவேன். லைக் வந்து நான் பாஸ் ஆனதுலேயே இந்த பப்ளிக்கில் மட்டும்தான் பாஸ் ஆனேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணி என்னுடைய க்ரோத்தாக இருக்கட்டும், படிப்பு தான் முக்கியம், இல்லை எனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்குதுன்னு பண்ண சொல்லி நான் 12th முடிச்சுட்டு இப்போ நான் ஃபேஷன் டிசைனர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 1 year கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அந்த ஃபேஷன் டிசைனிங்கில். ஸோ வந்து நம்மளால் படிப்பு தான் முக்கியம் இல்லை, நம்மளால் திறமையாக இருந்தால் கூட நம்மளால் முன்னேறி வர முடியும். எவ்வளோ பேர் வந்து என்னை வந்து டிமோட் பண்ணாங்க, உன்னால் முடியாது, உனக்கு இவள் வந்து படிக்க வைக்காதீங்க, வேறு ஏதாவது சேருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ டிமோட் பண்ணாங்க. பட் இல்லை தாண்டி என்னை வந்து இந்த இன்ஸ்டியூட் தான் கொஞ்சம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து பண்ண வச்சாங்க. எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை. எனக்கு வந்து ஒரு அக்கா, நான் 2 பேர், எங்கள் அப்பா மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த உதயத்தின் உதவி மூலியமாக எனக்கு வந்து ட்ரெஸ் மூலியமாக அவங்க வந்து ஃபீஸ் வந்து அவங்களே கொஞ்சம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஆன்டிப்ராய்டிங்கு நம்மளாலேயும் முடியும்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணார். ஸோ இது வந்து நான் அண்ணனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். ஸோ அண்ணனுக்கும் தேங்க். அதே மாதிரி நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லை, நம்மளால முடியும்னா நம்ம மனசு வச்சா நம்மளால எது வேணா முடியும். ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்குது. லைக் அண்ணனுக்கும் தேங்க்ஸ், எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ்.